அப்பையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க சார். சரி, நான் சத்யா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆன் த வேல கிருஷ்ணா நகர்ல சைன் வாங்கிட்டு போ. சரிங்க சார். சரி. வெய். பிரபு இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க அவசரமா வெளியில போறான்? சத்யா வேற வீட்ல இல்ல. நடக்கிறதெல்லாம் ஏதோ சந்தேகமாவே இருக்கே. என்னவா இருக்கும்? என் செல்ல அமுல் பேபிக்கு கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருக்க விரும்புறேன். யாரும் பார்க்காத மாதிரி தூரமா போக போறேன். சத்யா வீட்டை விட்டு போயிட்டாளா? நிர்மலாவா கொக்கா? ஏண்டி சத்யா, என்ன எதிர்த்துக்கிட்டு நீ இந்த வீட்டுல இருக்க முடியுமா? உனக்கு குழந்தை பிறக்கிற தகுதி வந்தும் உன்னை நான் துரத்தணும் பாத்தியா? அதாண்டி நிர்மலா. அப்பா, இந்த வீட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஒருவேளை பிரபு இந்த லெட்டரை படிச்சிருப்பானோ? படிச்சுட்டு தான் அவன் அவசர அவசரமா போனானா? அப்போ சத்யாவை தேடிதான் பிரபு போயிருக்கான். அவளை பார்த்துட்டானா பிரபு பாவம் பார்த்து மனசு மாறிடுவானே. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சத்யா வரதா? ஐயோ, அது மட்டும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? பிரபுவை தடுத்தே ஆகணுமே. ஐடியா. நெஞ்சு வலிக்குதுன்னு உடனே பிரபுவுக்கு போன் பண்ணணும். என்ன பிரபு போனை கட் பண்றான்? அப்போ பிரபுவும் சத்யாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? இல்ல. சித்தி, நான் அவசர வழியா போயிட்டு இருக்கேன். பிரபு, நானும் அவசரமா தான். எங்க சித்தி? சும்மா. ஐயோ பிரபு, எனக்கு நெஞ்சு. அட பாவி. நெஞ்சு வலின்னு சொல்றதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டானே. ஐயோ கடவுளே, இனிமே நான் கால் பண்ண கூட அட்டெண்ட் பண்ண மாட்டான். நெஞ்சு வலின்னு சொல்ல கூட முடியலையே. அப்போ அவன் சத்யாவை தான் பார்க்க போயிட்டு இருக்கான். எனக்கு இப்பதான் உண்மையாவே நெஞ்சு வலி வருது. இவங்கெல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்க? என்னங்க, எங்க இருக்காரு? அடே வாமா சத்யா, வா. எப்படி இருக்க? உட்காருமா, உட்கார். பிரபு எப்படி இருக்கான்? என்ன இவ்வளவு தூரம்? ஆமா சச்சப்பா, தூரமா தான் வந்துட்டேன். ஆமா, பிரபு எப்படி இருக்கான்? நல்லா கஷ்டப்பட்டான். இனிமே அமுல் பேபி நல்லா இருப்பான். குட்.
அதுக்கு தானே உன்னை 6 மாசம் அனுப்பி வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க பாருங்க. இனிமே பிரபு டைவர்ஸ் கேட்க மாட்டான். ஆனா நான் டைவர்ஸ் கேட்டு தான் வந்துக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமா சச்சப்பா, எனக்கும் அமல் பேபிக்கும் டைவர்ஸ் குத்துருங்க. இனிமே ஒத்து வராது. 6 மாசம்லாம் வேணாம். அவ ஆசைப்பட்ட மாதிரியே இப்பவே டைவர்ஸ் குத்துருங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி பேசுற? உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? பைத்தியம் புச்சிடக்கூடாதுன்னு தான் டைவர்ஸ் கேட்குறேன். இனிமேலாவது என் அமல் பேபி நல்லா இருக்கட்டும். அவனோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். ஒன்னும் புரியலம்மா. உன் கல்யாண நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல. தாலி நிலைக்கிறதுக்காக புடவெல்லாம் கூட தானம் பண்ணியம்மா. தப்பு. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையாமா? குழந்தை குட்டிலாம் பிறந்தா எல்லாம் சரியாயிடும். எனக்கு குழந்தை பிறக்காது சச்சப்பா. என்னம்மா சொல்ற? ஆமா சச்சப்பா, அமல் பேபி பேச்ச கேட்காததுனால தான் எனக்கு கர்ப்பம் கழிஞ்சது. அதனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால திரும்பவும் சேர்ந்தோம். எல்லா ரிப்போர்ட்ஸையும் தரவா செக் பண்ணிட்டேன். இனி எந்த காலத்திலயும் சத்யாவால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. அமுல் பேபிக்கு குழந்தைனா உசிறு. ஆனா அதை இனிமே என்னால கொடுக்க முடியாது. அப்போ ஒதுங்கிறது தானே நல்லது. உன்னாண்டு என்ன பிரிச்சிருங்க சச்சப்பா. அவசரப்படாத சத்யா, இதான் நம்ம யோசிச்சு பாரு. குழந்தை இல்லாத வாழ்க்கை என்னத்துக்கு சச்சப்பா? தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி ஆவறது குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. அமுல் பேபி அதுக்கு தானே ஆசைப்படுறான். எனக்கு தான் இல்லாம போச்சு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பிரபு நல்ல பையன் மாதிரி தெரியுதே. நான் வேணும்னா பேசுறேம்மா, புரிஞ்சுப்போமா? நல்லவங்கிறதுக்காக அவன் மேல பாரத்தை ஏத்தக்கூடாது. அமுல் பேபி என்ன மாதிரி ஒரு அடிதடி பேர் வழிய கல்யாணம் பண்ணின்னு ரொம்ப கஷ்டப்பட்டான். என் மேல அவ்வளோ பாசமா இருந்தான். ரவுடி பேபின்னு உசிரியே விடுவான். பிரிஞ்சிருந்த இந்த 5 வருஷத்துல குழந்தைக்காக அவன் வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணலையே. மனசு உடைஞ்சு போயிட்டான். இனி அவன் எல்லாத்தையும் மறந்து புதுசா ஒரு வாழ்க்கைய வாழணும். அதுக்கு ஒண்ணு நான் சாவணும், இல்லைன்னா 2 பேரும் மொத்தமா பிரிஞ்சிடணும். அதான் பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்காக டைவர்ஸ் குத்துருங்க ஜட்ஜப்பா. ஜட்ஜப்பான்னு ஆசையா கூப்பிடுற.
என் பொண்ணுக்கு நானே எப்படிம்மா டைவர்ஸ் கொடுக்கறது? என்ன பொண்ணா நினைச்சது உங்க பெரிய மனசு. ஆனா எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை. ஜட்ஜோட பொண்ணு ரவுடியா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ஆனா ஒரு ஜட்ஜா இருந்து பாருங்க, டைவர்ஸ் குத்த அமிச்சிருவீங்க. என் அமுல் பேபியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உங்களை மாதிரிதான் ஆகணும். நீங்க பெத்த புள்ளைய இழந்துட்டீங்க. அவன் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே இழந்துட்டான். உங்களுக்காவது வளர்த்த புள்ள காணாம போச்சேன்னு கவலை. ஆனா அவனுக்கு வயித்துல வளர்ந்த புள்ள வராமைய போயிடுச்சுங்கிற வேதனை. என்ன பார்த்து நெருகிற வரைக்கும் என் அமுல் பேபிக்கு சந்தோஷம் வராது. இனிமே அவன் நல்லா வாழணும். சத்யா, நீ விரக்தியில பேசுறமா. நீ இப்ப எந்த முடிவும் எடுக்காத. அப்புறமா உன் குழப்பம் போனதுக்கு அப்புறம் இங்க பா. குழப்பம் போய் இப்பதான் நான் தெளிவா இருக்கிறேன். இனி போயிட்டு வர ஐடியாலாம் எனக்கு இல்லை. எனக்கு சீக்கிரமா டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன். நான் வரைஞ்சப்பா. இல்லம்மா, பிரியறேன்னு சொல்ற நீ வார்த்தைக்கு வார்த்தை அமுல் பேபின்னு சொல்றியே. இன்னும் பிரபு மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? நான் எப்பவுமே அமுல் பேபியை லவ் பண்ணுவேன். அது என்னோட உரிமை. அதனாலதான் அவனோட உரிமையையும் நான் மதிக்கிறேன். அவ ஆசையா ரவுடி பேபின்னு கூப்பிட்டாலும் நான் ஒரு சாதாரண ரவுடி தானே. அடிதடி பண்றவளுக்கு எதுக்கு அதிக ஆசை? சுற்றுங்க சச்சப்பா. சார், டென்ஷனா இருக்கீங்க? சத்யா மேடம் வீட்டுக்கா போயிட்டு இருக்கீங்க? இல்ல, சத்யா மேடத்தை பார்த்தாலே ஒட்டாம விலகிடுவீங்க. அவங்க வீட்டுக்கு போறீங்களே, அதான். சார், அங்க எதுக்கு சார் போறீங்க? கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் சத்யா மேடம் உங்க வீட்டுல தானே சார் இருக்காங்க? இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. எங்கன்னு தெரியலையா? என்ன சார் சொல்றீங்க? சத்யா என்னை விட்டு விலகி போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சார், சத்யா நல்லவங்க நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நீங்க தான் பிடிவாதமா இருந்தீங்க. சார், நீங்க அவங்களுக்கு செஞ்ச கொடுமையை மறந்துட்டு எவ்வளவு திட்டினாலும் அவங்க பின்னாடி சுத்திருக்காங்களா சார்? இதுவே வேற ஒரு லேடியா இருந்தா ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா பாவின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே சார். சார், காரியத்துக்கு பேச்சை விட ஆயுதம் தான் பெஸ்ட் நினைக்கிற ரவுடி பேபி தான் சார் சத்யா.
ஆனா உங்ககிட்ட மட்டும் குழந்தையா மாறுறாங்கன்னா அது உங்க மேல வச்சிருக்க பாசம் தான் சார் காரணம். உண்மை தெரிஞ்சா அவங்களுக்கு வலிக்குமேன்னு வாழ்க்கை ஃபுல்லா வலியோடவே சுத்தி இருக்காங்க சார் அவங்க. சார் பேண்ட் சட்டை போட்ட ஒரு கடவுள் சார் அவங்க. இப்பதான் நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை பத்தி முழுசாவும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப பார்த்து இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா. சார் இதுதான் சார் சரியான நேரம். சத்யா மேடம் உங்க பின்னாடி சுத்தும் போது நீங்க அவங்கள துரத்துனீங்க. இப்போ நீங்க அவங்கள தேடி அலையறீங்க. சார் நீங்க அமெரிக்கா போறதை தடுத்து உங்க உயிரை காப்பாத்துறது சத்யா சார். இப்போ நீங்க உசுரை கொடுத்தாது அவங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கல்கட்டா ஷூட்டிங் வரேன்னு அவங்க மாமாட்ட சொல்லியிருக்கா. ஆனா அவ இன்னும் அங்க போவே இல்லை. எங்க போனானே தெரியல. லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ போயிருக்கிறத பார்த்தா இன்னமும் எதுன்னு எனக்கு பயமா இருக்கு. சார் கவலைப்படாதீங்க சார். நீங்க பயப்படுற மாதிரியோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியோ அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க சார். என்னன்னா பெரியவர் மூலமா உங்களுக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியல. அதான் இப்படி செஞ்சிருக்கலாம். கரெக்ட் தான் ஜாக்கி. ஆனா அந்த விஷயத்த சொல்றது கூட இப்ப சத்யா இல்லையே. சார் தேடுங்க சார், கண்டிப்பா கிடைப்பாங்க சார். நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீங்களும் அவங்களும் கண்டிப்பா ஒன்னா சேருவீங்க. உங்களை விட்டா ஒரு பெஸ்ட் ஜோடி அவங்களுக்கு யாருமே இல்லை சார். சார் உங்களை அந்த கடவுள் நினைச்சா கூட பிரிக்க முடியாது சார். போங்க சார், சத்யா மடத்தை தேடுங்க சார். சரி நான் வரேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். சத்யா 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 வீட்டுல இல்ல. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பாளோ. வாங்க மாப்ள. சத்யா எங்க? இன்னும் வரலையே சார். போஸ்ட் கொடுங்க. இந்தாங்க. சத்யாவுக்கு சர்டிபிகேட் வந்துருச்சு. ஸ்வீட் தர சொல்லுங்க. சொல்றேன். வரங்க. நல்லது. என்ன லெட்டரு? சத்யாவோட டிகிரி சர்டிபிகேட். புரியல. எல்லாம் உங்களுக்காகத்தான் மாப்ள. எனக்காகவா? சத்யா சின்ன வயசுல படிப்பை விட்டதுனால உங்க தகுதிக்கு ஈக்குவல் இல்லைன்னு அது அவளுக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு. அந்த தகுதியை வளர்த்துக்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு கரஸ்ல டிகிரி முடிச்சா. யாராவது உங்க பொண்டாட்டி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டா அமுல் பேபி பாவம் தடுமாறுவான், அவன் சந்தோஷப்படுற மாதிரி படிச்சு காட்டுறான்னு சத்யா இந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சா மாப்ள. அந்த சர்டிபிகேட் தான் இது. கொடுங்க. பிரிஞ்சிருந்த இந்த 5 வருஷமா நீ எனக்காக தான் வாழ்ந்திருக்க. என்னதான் நினச்சிட்டே இருந்திருக்க. நான் தான் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆனா நீ என்னை விட்டு ஒரு அடி கூட விலகல.